தினம் ஒரு பார்வையில் நிஃப்டி இண்டெக்ஸை பற்றி பார்த்துட்டு வராங்க. ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்க சார்ட்டு நிஃப்டி இண்டெக்ஸ் சார்ட்டுங்க. இந்த வீடியோ வந்து ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ்க்கு மட்டும்தாங்க. நீங்கள் இப்போ நிஃப்டி எங்கே க்ளோஸ் பண்ணியிருக்கலாம் டுடே வந்து பாருங்கள். ஸோ 23,946ங்கிற இடத்துல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ் எங்கே இருக்கு பாருங்கள். ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து 24,056ங்கிற இடத்துல மார்க்கெட் வந்து க்ளோஸ் பண்ணாங்க. 24,056ங்கிற இடத்துல மார்க்கெட் வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க ப்ரீவியஸ் க்ளோஸ். இன்னைக்கு அந்த அந்த க்ளோஸுக்கு கீழே தான் மார்க்கெட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் பண்ணி மார்க்கெட் கீழே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ ஒரு ப்ரைஸ் மேலே ஓப்பன் பண்ணி கீழே க்ளோஸ் பண்ணால் ரெட் கேண்டில்ங்கிறது கிளியர், சரிங்களா? ஸோ அப்போ க்ளோஸ் எங்கே இருக்குது வந்து சார்ட்டில் நம்ம கிளியராக பார்த்துட்டோங்க. நமக்கு வந்து இந்த அனலைஸில் நம்ம வந்து மோஸ்ட்லி நம்ம சார்ட்டை ரீட் பண்ணி தாங்க பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால் வந்து நம்ம க்ளோஸ் எங்கே இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிட்டோங்க. மார்க்கெட் வந்து 23,946ங்கிறதுல க்ளோஸ் இருக்குங்க. இப்போ டெய்லி அனலைஸில் நமக்கு வந்து இப்போ வந்து முக்கியமான பயாஸ் வந்து நம்ம சொல்கிற மாதிரி டெய்லி சொல்கிற மாதிரி நமக்கு எப்படி மார்க்கெட் வந்து நாளைக்கு ரியாக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துட்டா இப்போ வந்து இதை வந்து ரெட் கேண்டிலாக இருக்குங்க. ப்ரீவியஸ் கேண்டில் நமக்கு ரெட் கேண்டிலாக இருந்துச்சு. நம்ம அதை அப்படி என்ன சொல்லியிருந்தோம் நாளைக்கு அது இதே மாதிரி மூணாக பிரிச்சுட்டு நம்ம மார்க்கெட்டில் வந்து மார்க்கெட் ஒரு 50% மேலே போவாங்க. ஹையர் கை வச்சா மார்க்கெட் மேலே போவாங்க. ஹையர் கை வைக்கலாம் மறுபடியும் மார்க்கெட் கீழே ஃபாலோ ஆவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது மாதிரி தான் மார்க்கெட் 50% வரைக்கும் மேலே போயிட்டு மறுபடியும் மார்க்கெட் ஹையர் கை வைக்க முடியாமல் ஃபாலோ ஆகிட்டாங்க, சரிங்களா? இன்னைக்கும் அதே மாதிரி தாங்க சேம் தான். மார்க்கெட் ஈக்குவலாக ஓப்பன் பண்ணால் மார்க்கெட் 50% வரைக்கும் போயிட்டு கீழே ஃபாலோ ஆவாங்க. அது இது 50% ஓப்பன் ஆனால் மார்க்கெட் ஃபாலோ ஆவாங்க. கீழே ஓப்பன் பண்ணாலும் ஃபாலோ ஆவாங்க, சரிங்களாங்க? அப்போ இந்த மாதிரி சினாரியோக்கு தான் அங்கே மார்க்கெட்டில் இந்த பயாஸ்க்கு வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா? ஸோ வேற இதுக்கப்புறம் நம்ம பார்த்துட்டா ட்ரெண்டுன்னு பார்த்துட்டா நமக்கு வந்து இப்போ பாருங்க, இது வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்டில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த கையை எடுத்த காரணத்தினால மார்க்கெட் வந்து இந்த இடத்துக்குள்ளே நிற்கிறாங்க. பட் ஆனால் வந்து டெய்லி பயாஸில் வந்து நம்ம கண்டிப்பாக ஒரு அப் ட்ரெண்டில் தாங்க இருக்கும், சரிங்களா? டெய்லி பயாஸ் டெய்லி கேண்டில் நம்ம வந்து அப் ட்ரெண்டில் தாங்க இருக்கும். அதே மாதிரி 1 ஹவரில் பார்த்துட்டாலும் நம்ம அப் ட்ரெண்டில் தாங்க இருக்கிறோம். நம்ம 5 மினிட்ஸில் பார்த்தா மட்டும்தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், டவுன் ட்ரெண்டில் மாறி இருக்குங்க, பார்த்துடுங்க. இப்போ பார்த்துட்டா 1 ஹவரில் பார்த்தாலுமே நமக்கு மார்க்கெட்டில் இந்த ஹையர் கை ஃபார்மேஷன்லாம் மார்க்கெட் இப்படி தான் இருக்காங்க, இந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. அப்போ மார்க்கெட் இந்த லோவை எடுத்தால் மட்டும்தான் மார்க்கெட்டால் டவுன் ட்ரெண்டுக்கு மாற முடியும், சரிங்களா? அப்போ ஹையர் டைம் ஃப்ரேமில் எல்லாமே நமக்கு மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்கிறாங்க. நமக்கு வந்து லோயர் டைம் ஃப்ரேமில் பார்த்துருவோம் 5 மினிட்ஸில். 5 மினிட்ஸில் பாருங்கள் மார்க்கெட் வந்து ஒரு லோ டவுன் ட்ரெண்டுக்கு மாறி இருக்காங்க பாருங்க. என்ன காரணத்துக்காக டவுன் ட்ரெண்டுக்கு மாறி இருக்காங்கனாக்கி, ஸோ மார்க்கெட் வந்து இது வந்து நமக்கு எஸ்டர்டே க்ளோஸுங்க. இந்த இடத்துல தான் நமக்கு மார்க்கெட் எஸ்டர்டே க்ளோஸ் ஆயிருந்து. அப்போ மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கணும், இந்த ஹைக்கு மேலே மார்க்கெட் ட்ராவல் ஆயிருந்தா நமக்கு வந்து மார்க்கெட் அப் சைடில் போயிருக்கணும். அல்லது இந்த ஹைக்கு மேலே க்ளோஸ் கிடைச்சா மேலே போயிருக்கணுங்க. மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகிட்டு மேலே போக முடியாமல் இந்த ஹைக்கே போக முடியாமல் மார்க்கெட் இங்கே இருந்தே மார்க்கெட் என்ன பண்ணாங்க, திரும்ப திரும்ப லோயர் லோ வச்சு மார்க்கெட் இப்படி முடிச்சிருக்காங்க, சரிங்களா? அப்போ நமக்கு முன்னாடி வந்து இந்த லோ இருந்துங்க. மார்க்கெட் இந்த லோவ தான் மார்க்கெட் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் பண்ணி எடுக்க ட்ரை பண்ணாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அப்ப என்ன பண்ணாங்க, இந்த லோவ எடுத்துட்டு தான் மார்க்கெட் மேல போனாங்க. அப்போ இந்த சார்ட் அனலைஸ் பண்ணி நம்ம எப்படி ஒரு ட்ரேடிங் எனக்கு எடுத்திருக்கான்னு பார்த்துட்டா, ஈஸி தான் பாருங்க. நமக்கு வந்து மார்க்கெட் ஏற்கனவே வந்து இங்க பாருங்க, இந்த இடத்துல நமக்கு ஒரு லோ இருக்கிறாங்க. மார்க்கெட் ஈக்குவல் அந்த இடத்துல லோ தான் மார்க்கெட் வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க ப்ரீவியஸ் டே. அப்ப இந்த லோவ எடுத்துட்டு மார்க்கெட் மேல போற மார்க்கெட் கண்டிப்பா இந்த ஹைய வந்து மார்க்கெட் எடுக்கலன்னா கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க, புதுசா ஒரு லோ வச்சுருவாங்க. அப்படிதானே? நம்ம வீடியோல அப்படிதான் நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ அப்போ இந்த லோவ மார்க்கெட் எடுத்துட்டு போறாங்க. அப்ப எடுத்துட்டு போறப்ப மேல கை வைக்காம மார்க்கெட் திரும்புறாங்க. திரும்பினா என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பா ஒரு புதுசா ஒரு லோ வச்சுருவாங்க. அதுதான் இன்னைக்கு மார்க்கெட்ல பண்ணியிருக்காங்க. லோ வச்சிருக்காங்க. சரிங்களா? இந்த இடத்துல மார்க்கெட் பாருங்க. இங்க வந்து ப்ரீவியஸா மார்க்கெட் வந்து எந்த இடத்துல அப்படி நின்னாங்களோ, அதே இடத்துல மார்க்கெட் இப்ப மறுபடியும் வந்து கண்டிப்பா அப்படியே சைட்வேஸ் ஆகி மார்க்கெட் ஒரு பேஸ் ஆகி முடிச்சிருக்காங்க. என்ன காரணத்துக்குன்னா மார்க்கெட் 24,000 கீழே டிராவல் ஆகி 23,900ங்கிற ஒரு வேல்யூஸை வந்து மார்க்கெட் ரியாக்ட் பண்ணி மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ஒரு சைட்வேஸ் மூலம் வந்து மார்க்கெட் முடிச்சிருக்காங்க. இங்க இருந்து மார்க்கெட் ஹையர் ஹை வச்சா மட்டும் தான் மார்க்கெட்டால மேலே போக முடியும். அப்போ இப்போ இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் பவுன்ஸ் ஆனா கூட மார்க்கெட் அகைன் நம்ம சொன்ன அந்த வேல்யூஸ் இருக்கு பார்த்தீங்களா, 24,128 வேல்யூஸ்க்கு மேல மார்க்கெட் போனா மட்டும் தான் மார்க்கெட் அப்சைடு போக முடியும். இல்லைன்னா அங்க இருந்து கூட மறுபடியும் இன்னொரு லோ வைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி கூட இருக்குங்க, சரிங்களா? அப்போ இந்த மாதிரி நம்ம ஒரு ட்ரேட் என்ட்ரி செட்டப் எடுக்கணுங்க. இப்போ சார்ட் அனலைஸ் பண்ணி நம்ம வந்து நம்ம என்ன ட்ரெண்ட்ல இருக்குங்கிறத நம்ம சொல்லிட்டோம். ஸோ என்ன இப்போ நாளைக்கு என்ன நடக்கலாங்கிறத நம்ம வந்து சொல்லிட்டோம். இப்போ வந்து நம்ம என்ன பார்க்கணும்னா பாசிட்டிவ் அப்போ நெகட்டிவ் அப்போ நம்ம பார்க்கணுங்க. ஸோ இந்த மாதிரி சார்ட் இப்போ க்ளோஸ் கிடைச்சிருக்கனால என்ன பண்ணலாம் நாளைக்கு பாசிட்டிவ் அப்போ நம்ம என்ன வைக்கலாம் நாளைக்கு 24,000 நம்ம 42ங்கிறத பாசிட்டிவ் அப்போ வச்சுக்கலாங்க, சரிங்களா? பாசிட்டிவ் அப்போங்கிறது வந்து 24,042ங்கிற வேல்யூஸ்க்கு மேல மார்க்கெட் ஓப்பன் ஆகுனா நமக்கு பாசிட்டிவ்னு கிடைக்குங்க. அப்படி இதுக்கு மேல ஓப்பன் ஆகுனா கூட மார்க்கெட்டுகள அடுத்து பக்கத்துல இருக்க ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு 24,128ங்க. மார்க்கெட் இதுக்கு மேல போனா மட்டும் தான் மார்க்கெட் மூவ்மெண்ட் அப் சைட்ல மாறும். அது வரைக்கும் மார்க்கெட் இப்படி தாங்க இருக்கும். இந்த பாசிட்டிவ் ஓப்பன் டேக்கு மேல மார்க்கெட் இதுக்கு மேல 24,128க்கு மேல மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு அப் சைட்ல ராலிக்கான எதிர்பார்க்கலாங்க. 24,128க்கு மேல மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னு வைங்களேன், மார்க்கெட் இங்க இருந்து கரெக்ட்டா இந்த 42 பாசிட்டிவ் ஓப்பன் வரைக்கும் மார்க்கெட் வந்துட்டு கூட மார்க்கெட் மேல போயிரலாம், சரிங்களா? இது வந்து ஒரு அடிஷனல் ஹிண்ட் மாதிரி எடுத்துடுங்க. மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு ஓப்பன் ஆச்சுன்னா இங்க வரைக்கும் வந்துட்டு மார்க்கெட் மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. ஸோ அதுக்கு அடுத்து நமக்கு ரெசிஸ்டன்ஸ் யார் இருக்காங்கன்னா நமக்கு 24,178ங்க.
சரிங்களா? அதுக்கப்புறம் இதை பிரேக் பண்ணி மார்க்கெட் ஸ்டேபிள் ஆகி மேலே போச்சுனாக்கி நமக்கு 24,242ங்க. சரிங்களா? ஓகேங்களா? இதோட நமக்கு அப் சைடில் இருக்க நமக்கு ரெசிஸ்டன்ஸுங்க. டவுன் சைடில் நம்ம பார்த்துட்டா மார்க்கெட்டில் நமக்கு வந்து நெகட்டிவ் ஓப்பன் எங்கே இருக்குனாக்கி நமக்கு 23,968ங்க. ஓகேங்களா? இதை மார்க்கெட் பிரேக் பண்ணிச்சுன்னா நமக்கு 23,898ங்க. இதையும் மார்க்கெட் பிரேக் பண்ணி கீழே வந்துச்சுனாக்கி நமக்கு அடுத்த சப்போர்ட்டுங்கிறது மார்க்கெட்டில் 23,818ங்க. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட்டில் ஒருவேளை கேப் டவுன் ஏதாவது நடந்துச்சுன்னா மார்க்கெட்டில் ஒரு மேஜர் சப்போர்ட்டுங்கிறது நமக்கு 23,732ங்கிறது நமக்கு ஒரு மேஜர் சப்போர்ட்டாக மார்க்கெட்டில் இருக்குங்க. சரிங்களா? அப்போ இதெல்லாமே நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவா கண்டிப்பாக நம்ம எந்தெந்த வேல்யூஸ் நம்ம சொல்கிறோமோ அந்தந்த வேல்யூஸ் பாருங்க கரெக்டாக மார்க்கெட்டில் ஒர்க் ஆகிட்டு தாங்க இருக்குது. எஸ்டர்டே நம்ம வந்து மார்க்கெட்டில் 24,128ங்கிற வேல்யூ சொல்லியிருந்தாங்க. மார்க்கெட்டில் பாசிட்டிவ் ஓப்பன் கிடைச்சா மார்க்கெட் இந்த இடத்துக்கு தான் போகும் அப்படின்னும் அந்த இடத்துல மார்க்கெட் கரெக்டாக எக்ஸாக்டாக மார்க்கெட் ஃபாலோ ஆகி கீழே வந்து நிற்கிறாங்க. கீழே எங்கே வந்து நிற்கிறாங்க பாருங்க. நம்ம வந்து 968ங்கிற வேல்யூஸ்ல மார்க்கெட் வந்து கீழே சப்போர்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அந்த இடத்துல மார்க்கெட் வந்து நிற்கிறாங்க. நம்ம சொல்ற அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கண்டிப்பா அந்த இடத்துல கரெக்டாக ரியாக்ட் ஆகிறாங்க. ஸோ நீங்க அதனால பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு அது எப்படி ஒர்க் ஆகுங்கிற மாதிரி கண்டிப்பா அது வந்து ஒர்க் ஆகுங்க. சரிங்களாங்க? அப்போ நம்ம வந்து சார்ட் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டோம். நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்துட்டோம். இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது நம்ம வந்து ஆப்ஷன் பிரீமியம் பார்க்க வேண்டியதுங்க. ஆப்ஷன் பிரீமியம் வந்து நமக்கு வந்து ஸோ நாளைக்கு மார்க்கெட்ல நமக்கு பிவோட் வேல்யூ வந்து நமக்கு 82ங்க. சரிங்களா? 82ங்கிற வேல்யூஸ் தான் நமக்கு நாளைக்கு முக்கியமான ரோலா பண்ணுவாங்க. நேற்று நம்ம கொடுத்தது 112 கொடுத்துருந்தோம். சரிங்களா? அந்த வேல்யூஸ் நமக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக ரெண்டு மார்க்கெட் வந்து ஒரு இன்டிசிஷனாக இருந்துச்சு. மார்க்கெட் ரெண்டுமே கீழே தான் ஓப்பன் பண்ணாங்க. லாஸ்ட்ல 112க்கு மேலே எப்போ போனாங்களோ அதுக்கப்புறம் மார்க்கெட் ஒரு அல்ட்ரா மூவ் பண்ணாங்க. சரிங்களா? அந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணாங்க. அப்படி நமக்கு அந்த 112ங்கிற ஒரு நம்ம கொடுக்குற பிவோட் வேல்யூ நமக்கு வந்து ஒரு வேளை சப்போர்ட் இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்ம அதுக்கு அடுத்து கொடுக்குற சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இருக்கு பார்த்தீங்களா? அதை வந்து அடுத்த ஸ்ட்ரைக்கில் அப்ளை பண்ணி பார்க்குறப்ப நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களாங்க? அப்போ இப்போ பிவோட்டுங்கிறது நமக்கு ரூ. 182. நாளைக்கு மார்க்கெட்காரங்க ஓப்பன் பண்ணுறப்போ கால்காரனோ புட்டுக்காரனோ யார் இந்த ரூ. 82க்கு மேலே ட்ராவல் ஆகுறாங்களோ அந்த பக்கம் மார்க்கெட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில். சரிங்களா? அப்போ இதுக்கப்புறம் நமக்கு மேலே இருக்க ரெசிஸ்டன்ஸ் யாருனாக்கி 110 அதுக்கப்புறம் 138 ஸோ அதுக்கப்புறம் நமக்கு 166 அதுக்கப்புறம் நமக்கு 194 சரிங்களா? கீழே நமக்கு வந்து சப்போர்ட்னு பார்த்துட்டா நமக்கு 54 அதுக்கப்புறம் 26 சரிங்களா? நாளைக்கு வந்து நமக்கு எக்ஸ்பிரி டேங்க. எக்ஸ்பிரி டே இருக்கிறனால தான் நமக்கு வந்து பிவோட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. நிஃப்டி ரேஞ்சும் நமக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா, அவரேஜ் வந்து ரூ. 51 ரேஞ்சில தான் இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட அவரேஜும் ரூ. 51 தான் இருக்கு. அதனால வந்து பிவோட் வந்து கம்மியா குடுத்துருக்குங்க. இந்த பிவோட் ரூ. 82ங்கிற வேல்யூஸ் வந்து நமக்கு நாளைக்கு எக்ஸ்பிரி டேல முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து இந்த ரூ. 54ங்கிற ஒரு வேல்யூஸ்ல மட்டும் நீங்க வந்து டிஸ்கவுண்ட் ஜோன்லயே பார்த்து பை பண்றவங்க பை பண்ணுங்க. நீங்க ஒருவேளை செல் பண்றவங்களா இருந்தா ரூ. 138ங்கிற ரேஞ்சில வந்து நீங்க வந்து செல் பண்ணிக்கலாங்க. இந்த 2 வேல்யூஸும் நமக்கு வந்து நாளைக்கு முக்கியமான ரோலா ஒர்க் ஆகுங்க. சரிங்களா? ஸோ அது ரூ. 82ங்கிறது பிவோட் இந்த 2 வேல்யூ நோட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ இவ்வளவு நேரம் பொறுமையா இந்த வீடியோவை கேட்ட நம்ம அனைத்து நண்பர்களுக்கும் நன்றிங்க.